children, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம how many squares lesson முடிச்சாச்சு, area and its boundary lesson முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டென்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏரியா பெரிமீட்டர் பற்றிலாம் நம்ம ஓரளவுக்கு பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ மிஸ் அடுத்த லெசன் போகிறேன். லெசனுடைய நேம் பார்ட்ஸ் அண்ட் ஹோல்ஸ். பார்ட்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா அப்படி பிச்சு பிச்சு பங்கு பங்கா. ஓகேவா? ஹோல் அப்படின்னா முழுசாக இருக்கிறது. ஓகேவா? சரியா? இப்போ I have drawn here. See, listen here. I have drawn a national flag here. ஓகேவா? நேஷனல் ஃபிளாக் ஏன் மிஸ் இங்கே வரைஞ்சிருக்காங்க? இப்போ நேஷனல் ஃபிளாக் வச்சு தான் மிஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்க போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நேஷனல் ஃபிளாக் வந்து எத்தனை பங்கு, how many parts does it have அப்படின்னா 1 2 3 மொத்தம் 3 பார்ட் இருக்கு. ஓகே, அந்த 3 பார்ட்ல ரெட் வந்து எத்தனை பார்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா 1 பார்ட். அப்போ 3 பார்ட்ல ஒரு பார்ட். ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் 3 பார்ட்ஸ்ல ஒரு பார்ட். Do you understand? Out of 3 parts la ஒரு part யார் எடுத்திருக்கா? Red. Okay. Next, green how much அப்படினா out of 3 parts la ஒரு part. Okay va? So green is also occupying out of 3 parts la ஒரு part. Okay va? Is the wheel occupying the whole part? The wheel is not occupying the whole part. Similarly, the white space may also it is not a whole part. So miss வந்து just for your explanation I started with this. Okay va? Parts அப்படின்னா we are going to learn about fractions here. ஓகேவா? fraction உடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா பங்கு தான். ஓகேவா? சரியா? நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ லைக் யூ நோ வாட் ஹேப்பன் அப்படின்னா if there is only 2 child at home அப்படின்னா இப்போ அப்பா அம்மா வந்து ஏதாவது கொண்டு வாங்கிட்டு வராங்க, அப்பா வாங்கிட்டு வராங்க அப்படின்னா அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சரி பங்கா பிரிச்சு சாப்பிடுங்க. ஓகே, if there are 2 persons you are going to break that into half. ஓகேவா? எந்த பொருளா இருந்தாலும் we are going to break it into half and we love to eat it. Okay, if there are 3 persons அப்படின்னா whatever may be the item that has to be separated into 3 parts and it has to be done. Okay, and it has to be used. Similarly 4 parts 5 parts whatever it may be, ஆனா அது கரெக்ட்டா எடுக்க தெரியணும். That is the main thing. See, this is a whole part. இது பேரு whole. whole அப்படின்னா முழுசா இருக்குது. ஓகேவா? This is a whole part. What I am going to do அப்படின்னா I am going to separate it. இப்போ மிஸ் வந்து I am going to separate it. I have separated it. இப்போ செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் how many parts are here? There are 2 parts here. அப்போ இந்த part how to represent in fraction. ஓகேவா? Listen the word fraction. ஓகேவா? fraction is a word. This is a new word you are learning in this lesson. fraction. fractionக்கு there are 2 parts are there. fractionக்கு ரெண்டு பகுதி இருக்குமா? One is called to be as the numerator and other is called to be as the denominator. ஒருத்தருக்கு பேர் வந்து நியூமரேட்டர், இன்னொருத்தருக்கு பேர் வந்து டினாமினேட்டர். ஓகேவா? வாட் யூ மீன் பை நியூமரேட்டர் அப்படின்னா see listen, இது வந்து மிஸ் ஃபிராக்ஷன் பார்ட்ல எழுதிருக்கேன். these are called fractions. இதெல்லாம் பேர் fractions. இந்த ஃபிராக்ஷன்ல மேல இந்த நடுவுல இருக்க லைனுக்கு மேல இருக்கிறவங்க பேர் வந்து நியூமரேட்டர். அவங்கள வந்து நம்ம n ன்னு சொல்வோம். ஓகே, and here this is called to be as the denominator. We will represent them by d. Okay, now we will go on for this. Okay, now this is a circle. இப்போ இந்த circle I have divided into 2 parts. ரெண்டு parts மிஸ் பிரிச்சிருக்கேன். My question is like I am going to shade this. Okay, I am going to shade any one part. Okay, இப்போ இந்த part வந்து மிஸ் இப்படி வந்து shade பண்ணிட்டேன். Okay, if my question is what is the fraction of the shaded part? shade ஆன part உடைய fraction என்ன? ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா first இங்க எத்தனை parts இருக்குன்னு நீங்க பார்க்கணும். how many parts are there? 1 part 2 part. அப்ப ரெண்டு பார்ட்ல எத்தனை பார்ட் வந்து நம்ம வந்து ஷேட் பண்ணியிருக்கோம்? only 1 part. So the answer for this is இப்போ இந்த particular placeக்கான fraction is 1/2. Okay, so listen, இப்போ வந்து நான் ரெண்டா பிரிச்சதுனால it was 1/2. Okay, the same diagram I am going to change in a different form. Break this diagram into 3. Okay, so what you are going to do means no, we will break it into 4 form. Okay, so there are 4 now. Okay, now I am going to shade it ma. இப்போ இத வந்து மிஸ் வந்து சும்மா ஷேட் பண்றேன். Okay, I have shaded this part. Okay, first I am going to ask you that how many parts are here? மொத்தம் எத்தனை பார்ட் இருக்கு? 1 2 3 4. அப்ப 4 parts இருக்கு. Okay, fine. My question is இந்த 4 பார்ட்ல how many parts are not shaded? யாரெல்லாம் வந்து ஷேட் ஆகல? 1 2 3. So it is 3 parts are not shaded. Okay, but not shaded. அதாவது total number of parts வந்து you should put in the denominator
and what was the question asked will come in the numerator. Okay, then we will go for some other diagram. Okay ma, now we can go on for the next diagram. சரி, this is our diagram. Okay வா, we have to represent. இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நிறைய பங்கு போட்டிருக்கோம். Does it look like a pizza here? Pizza மாதிரி தான், பட் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய பார்ட்ஸை வந்து மிஸ் வந்து பிரிச்சிருக்கேன். ஓகேவா, இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, my question is what is the fraction of each part? fraction என்ன சொன்னேன், fraction அப்படின்னா பங்குன்னு சொன்னேன். ஓகேவா, எந்த ஒரு பொருளையுமே வந்து நீங்க வந்து பங்கு போட்டு பிரிக்கிறீங்க இல்லையா, that is called to be as a fraction. How to represent a fraction அப்படின்னா, fraction can be written in the form of numerator divided by the denominator. How to represent a fraction? We should write the fraction in the form of numerator divided by the denominator. This is the way of writing a fraction. Okay, சரி, what is the numerator அப்படின்னா, numerator is the question which we are, that is the answer which we are searching for. ஓகேவா, எது ஷேட் ஆயிருக்கு, எது ஷேட் ஆகல, எத்தனை சாப்பிட்ருக்காங்க, எத்தனை சாப்பிடல, இந்த மாதிரி கேட்குற கொஸ்டின்ஸ்க்கான பதில் தான் will be causing to be as a numerator. Okay, denominator, what do you mean by the denominator? Means denominator means the total parts, total part of the given diagram. Okay, now look at this diagram. First we will represent this in the fraction. Okay va, my question is like what is the fraction of each part? ஒவ்வொரு பங்குடைய fraction என்னன்னு எனக்கு தெரியணும். So first we will count down the number of parts here. Okay va, how many parts are there? 1 2 3 4 5 6 7 8. So there are totally 8 parts are there. Okay va, 8 பார்ட் இருக்குது. ஓகேவா, இப்போ என்னோட क्वेश्चन என்ன அப்படின்னா, how to represent. அதாவது இப்போ மிஸ் வந்து இப்போ இந்த பீஸ் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த பீஸ் how to say it அப்படின்னா, 8 பார்ட்ல ஒரு பார்ட். ஓகேவா, this is called to be as 8 பார்ட்ல இது ஒரு பார்ட். ஓகேவா, அப்போ இதை எப்படி சொல்றது? the same way, out of 8 parts this is one part, this is out of 8 parts this is one part. அப்போ what is the fraction of each and everything means, the fraction of each and everything is 1 by 8, 1 by 8, 1 by 8. When I am going to talk about each and every part separately, ஒவ்வொரு பார்ட்டையும் மிஸ் செப்பரேட்டா பேசும்போது, what is the fraction for this part? Total number of parts is 8. Out of that I am talking about only one part. What is the fraction for this? Total number of parts is 8. Adula I am talking about one part. What is the fraction for this? Total number of parts is 8. Adula I am talking about one part. Okay, similarly it is 1 by 8, 1 by 8, 1 by 8, 1 by 8 and 1 by 8. So each and every part are getting the fraction in the form as total number of parts la adu oru part. Okay, now I hope you understood with this. Okay, now look at this diagram. Ipo in the diagram la I have to represent, what I am going to represent அப்படினா, what is the fraction for red, what is the fraction for blue, what is the fraction for red, what is the fraction for blue and what is the fraction for yellow. Yellow ku vandu what is the fraction? First, as I told you already, you have to calculate the total number of parts. இங்க எத்தனை parts இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. Total number of parts is 9. Okay, அப்போ total number of parts வந்து I am writing in the form as 9. Total number of parts is 9. 9 ல red வந்து how many part? Okay, red means here pink, it looks like a pink. Okay, how many part it is? 1 and 2. So we will be writing as 2. Out of 9 parts, 2 boxes are in the form, the color of red. Okay, we will go for blue. Total number of parts, how much? Total number of parts is 9. 9 how many is in the form of blue? 1, 2, 3. So 3 boxes are blue colored. And we will go on for yellow. There is green too. I forgot the green. Okay ma, yellow. What is the fraction for yellow? Yellow, how many is colored in yellow? Total number of parts is 9. Total number of parts is 9. 9 how many is in the yellow color? 2 boxes are in the yellow color, so it is 2 by 9. We'll go on for the green. How many boxes are there? Here it is 9 parts are there. How many is colored in green? 2 is colored in green. I hope you understood with this ma. See, listen. This is a fraction. Okay, this is written in the form of a fraction.
ஒரு டயக்ராம் கொடுத்திருக்கு. அந்த டயக்ராம்ல you should be able to identify what is the fraction part. இது எவ்வளோ பார்ட், அது எவ்வளோ பார்ட் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா you should be able to answer to it. Okay, so first you have to count the number of parts here. The number of parts is 8. 8ல I want to write the fraction for each and every part. ஒவ்வொரு பங்குக்கும் what is the fraction. அப்போ டோட்டலா 8ல this one alone miss எடுக்கிறேன் அப்படின்னா it is 1 out of 8. This is also 1 out of 8, 1 out of similarly the other things. Okay, அதுக்கான example I have done here. I have colored the boxes in 4 different colors. On these 4 different colors I am writing the fraction. First you have to count the number of parts. Number of parts எழுதியாச்சு. இப்போ red மட்டும், that is the pink மட்டும், how much it is colored? 2 is colored, so it is 2 out of 9. And blue it is 1, 2, 3, so 3 out of 9. Yellow it is 2, 1, 2 out of 9, and its green is 2. See, listen, one more interesting part is, இப்போ எல்லாமே colored, okay va? So everything is colored here, and we have written for a fraction for all the colors. If we count the numerators alone, 2 plus 3 it is 5, 5 plus 2 it is 7, 7 plus 2 it is 9. Our total number of parts 9 we will be getting from the answer. Do you understand, children? Just writing in the fraction is the main thing you are going to learn in the 5th standard. As I told you already, fraction is equal to numerator divided by the denominator. Numerator, it depends upon the question we are going to ask. Denominator is the total number of parts we are having. Do you understand? Okay, children, here is one question. Write the fraction part of a star, moon and sun. Okay, first we have to represent for the star. Star to what is the fraction? As I told you already, first you count the number of parts here, number of items here. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Appo total part is 12. 12 what is the fraction for star means? 1, 2, 3, 4. Okay, so fraction for star is 4. Then we can go for your half moon, 1/4 moon. Okay, what is the fraction for that moon means? How many parts were there? 3, 6, 9, and it is 12. 12 how many is for moon? 1, 2, 3, 4. Okay, the fraction for moon is 4 out of 12. Then you are having your sun here, a small sun here. What is the fraction for this? Out of 12, how many is your sun? 1, 2, 3, 4. 4 is your sun. Okay, I think it's done. Okay, next இது வந்து எதுக்காக மிஸ் எழுதிருக்கேன் அப்படின்னா I want to read this. How to read this means 1/3 எழுதிருக்கேன். We should read it as it is 1/3. Okay, it is 1/3. Okay, 1/3. This is 1/4. How to read 1/4 means it is 1/4. It is 1/4. How to read this is 2/3. The way we have to read it is 2/3. Then this one it is 1/12. Okay, this is the way is 1/12. 1/12. See, listen, I have started with the basic introduction of fractions. Parts and wholes, the main thing you are going to learn is only fractions. Okay, it is just an introduction. I hope you understood with the basic introduction. What are the new words you have learned here means fraction gra pudu vaartha, numerator gra vaartha, denominator gra vaartha. Okay, but these 3 things are learning. That is for today's class. These are 3 words you have learning. Okay, thank you, children.